இப்ப இந்த கருணை மனு, ஒரு சிறையில் இருக்கிற ஒரு கைதி ஆளுநரிடம் 161 கீழே ஒரு கருணை மனு கொடுக்கிறாருன்னா ஆளுநர் என்ன செய்யலாம்னா, ஒண்ணு மன்னிக்கலாம், இல்லைன்னா தண்டனையை குறைக்கலாம், இல்ல தண்டனையை நீக்கலாம். இந்த 3 அதிகாரம் இருக்கு. இது 3மே செய்யாம கிடப்பிலேயே போட்டிருந்தா என்ன பண்றது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் தான் வேணும். ஒன்றிய அரசிடம் தான் எல்லா அதிகாரமும் வேண்டும். மாநில அரசிடம் அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்படக்கூடாது. அப்படி கொடுத்தால் இந்தியாவை பாதுகாக்க முடியாது. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் இருந்தால் மட்டுமே ஒன்றிய அரசு பாதுகாக்கப்படும், இந்தியா பாதுகாக்கப்படுமா? கூட்டரசுங்கிறீங்க, கூட்டாட்சிங்கிறீங்க, என்னப்பா சொல்றீங்க? இந்தியா கூட்டாட்சி தானே அப்படிங்கிறீங்க. இந்தியா கூட்டாட்சின்னு யாருங்க சொன்னா? இந்தியா ஒரு அரைகுறை கூட்டாட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நாட்டிலுமே நீங்க போய் தேடி பாருங்க, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கலைக்கும் அதிகாரம் எந்த நிர்வாகத்துக்கும் எந்த நாட்டிற்கும் கிடையாது. ஆனா இந்த பிரிவை பயன்படுத்தி 200க்கு மேற்பட்ட தடவை மாநில அரசை கலைத்துள்ளது இந்த இந்திய ஒன்றிய அரசு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப கூட்டரசு கோட்பாட்டின் ஆணி வேர் இறையாண்மை. இந்த இறையாண்மைங்கிறது கிடையாதுன்னா எதுக்குங்க அப்ப கூட்டாட்சி? அதனால்தான் இதை நம்ம அரைகுறை கூட்டாட்சிங்கிறோம். இதை மாதிரி பல சறுக்குகள் இந்த கூட்டாட்சியில இருக்கு. அதனாலதான் இது அரை கூட்டாட்சி அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்றோம். அதனாலதான் நம்ம கூட்டரசு கோட்பாடு வேண்டும்னு கோடிட்டு முழுமையாக கேட்கிறோம். இந்தியாவை முழு கூட்டரசாக்குக, சர்வாதிகார ஆளுநர் பதவியை நீக்குக. கூட்டரசு மாநாட்டின் தீர்மானங்களை விளக்கும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தோழமை உறவுகளுக்கும் வணக்கம். கூட்டரசுங்கிறீங்க, கூட்டாட்சிங்கிறீங்க, என்னப்பா சொல்றீங்க? இந்தியா கூட்டாட்சி தானே அப்படிங்கிறீங்க. இந்தியா கூட்டாட்சின்னு யாருங்க சொன்னா? இந்தியா ஒரு அரைகுறை கூட்டாட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்றீங்க? கூட்டாட்சி தத்துவத்தோட கூட்டரசு தத்துவத்தோட அடிப்படை என்ன அப்படின்னா, ஒன்றியம் அப்படின்னு மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். அது அந்த 3 துறைகள், நாணய அச்சடிப்பு, அந்த வெளியுறவு கொள்கை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண அச்சடிப்பு, இதெல்லாம் சொல்றாங்க. இது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கும். மற்ற துறைகள் எல்லாமே அவங்க இனங்களுக்குட்பட்டு இருக்கும். அரசமைப்பு சட்டமே ஒன்னா இருக்காது. அந்தந்த இனத்தாயகங்களுக்கு என தனித்தனி சட்டம். அப்பனா இந்தியாவுல எத்தனை மாநிலங்கள் உள்ளதோ அத்தனை மாநிலங்களுக்கும் தனி அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன் நம்ம கூட்டரசு கோட்பாடு கேட்கிறோம்? ஆங்கிலேயர் நம்மை அடிமையாக வைத்திருந்த போது நாம் இப்படி இந்த இந்தியாவுக்கு கீழே, ஒன்றியத்தின் கீழே அடிமையாக இருந்தோமானா கிடையாது. அவரவர் தாயகத்தில் அவரவர் சட்டம் இயற்றி அவரவர் மன்னர், நம்ம தமிழகத்துல மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அவங்க இனத்தாயகத்துல என்னென்ன நடைமுறைகள், பண்பாடுகள், மரபு வழியில என்னென்ன பின்பற்றப்பட்டிருந்ததோ அதுதான் பண்ணிருந்தது. ஏன் கூட்டரசு கோட்பாடு நம்ம கேட்கிறோம்? இந்தியாவை ஆள வந்த ஆங்கிலேயர்கள் நம்மளை எல்லாம் அடிமையாக்கி நம்மளை ஆளணுங்கிறதுக்காக இந்தியாவை ஒன்றியமாக்குனாங்க. இந்தியா ஒரு நாடுங்கிறாங்க, இந்தியா ஒரு ஒன்றியம். அது பல தேசங்களின் பல இனத்தாயகங்களை ஒன்றிணைக்கும் ஒரு பகுதி, அவ்வளவுதான். இந்தியா ஒரு நாடு கிடையாது. ஏமாத்துறாங்க நம்மள எல்லாத்தையும். அப்படிங்கறத தெளிவா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஆங்கிலேயர் ஆண்டாங்க, அதுக்கப்புறமாவது நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனாங்களான்னா கிடையாது. அப்படியே ஆங்கிலேயர் ஆண்ட அப்படியே அந்த ஆட்சியை அப்படியே கைப்பற்றிக்கிட்டாங்க நம்மளுடைய இந்தியாவில் இருந்த ஆக பெரும் அரசியல்வாதிகள். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்ன சொல்லலாம்னா, ஆளுநர் பதவியே சொல்லலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? சர்வாதிகார ஆளுநர் பதவி. அந்த அளவுக்கு ஒரு உச்ச அதிகாரம் கொண்டவர் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா குடியரசுத் தலைவர் கூட நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் அமைச்சரவை, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட ஒரு பிரதிநிதி குடியரசுத் தலைவர். ஆனா ஆளுநர் எப்படி தெரியுமாங்க? குடியரசுத் தலைவரால நேரடியா நியமனம் பண்றவர். அப்ப அங்க ஆளுநர் எப்படியாப்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க.
ஏன் அப்படி ஆளுநர் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஏன் சர்வாதிகாரி அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ வந்து மாநிலங்களுக்கென ஒரு மக்களாட்சி இருக்கு. அந்த மக்களாட்சியில நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்வு செய்யறோம். அவரை தான் நம்ம முதல்வர்னு சொல்றோம். ஆனா முதல்வர்ங்கிறவரு அவருக்கு மேல ஒரு அதிகாரி அவரை வந்து கைக்குள்ள வச்சிருக்காரு அப்படின்னா இது எவ்வளவு ஒரு அடக்குமுறை பார்த்துக்கணும். ஆங்கிலேயர் எதுக்காக இந்த ஆளுநர் பதவியை கொண்டு வந்தாங்கன்னா, தனக்கு கீழ் உள்ள மாகாணங்கள், அதாவது இந்தியாவில் பல மாகாணங்கள் பல மாநிலங்கள் இருந்தது, அவர்களை எல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அவர்களுடைய பாணியில ஒரு அடக்குமுறைவாதி தேவை. அதனால ஆளுநரை கொண்டு வந்தாங்க. அவங்க அதாவது இந்தியா அந்த பிரிட்டிஷ் இளவரசியோட அந்த பிரிட்டிஷ் அதிகாரத்தோட நேரடியான உறுப்பினர் ஆளுநர், அதாவது கவர்னர் அப்படின்னு சொல்றவங்க. அவங்களை அமர்த்தி அவர்கள் மூலமாக இந்தியாவில் உள்ள மாகாணங்களை அடக்கி ஆள்வதற்காக கொண்டு வரப்பட்ட பதவி ஆளுநர் பதவி, கவர்னர் பதவி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கொடுத்ததை அப்படியே இப்ப பார்த்தோம்னா இந்தியா சுதந்திரம் அடையுது அப்படின்ற ஒரு காரணம். அதுக்காக என்ன பண்ணோம்னா, அவர்கள் சட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது. அதற்காக இந்தியாவிற்கென்று ஒரு அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படணும். அதனால அரசமைப்பு சட்ட விதிகள்ல என்ன சொன்னாங்க, காந்தி அவர்கள் இருந்தபோது அந்தந்த மாநிலங்களுக்கென்று தனி இறையாண்மை கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் வழிபட்ட ஒரு அரசியலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களோட தான் அந்த அரசமைப்பு சட்டம் உருவாகுவதற்கு முன்னாடி காந்தி இருந்தப்ப பேசப்பட்டது. ஆனா காந்தி நடுவுல இறந்ததுக்கு அப்புறம் அரசமைப்பு சட்டம்ங்கிறது அந்த ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களால மட்டும்தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத சொன்னோம். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைய போது இத மாதிரி இந்தியாவிற்கென்று ஒரு சட்டம் வேணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அதாவது 1935 இந்திய அரசு சட்டம் தான் இருந்தது. இந்தியாவை 1947க்கு முன்னாடி அடிமைப்படுத்தப்பட்ட இந்தியாவில் ஆண்ட சட்டம் அப்படின்னு சொன்னோம். அந்த சட்டம் நமக்கு செல்லுபடியாகாது. ஆங்கிலேயர் நம்ம நாட்டை விட்டு போயிட்டா நமக்குன்னு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என்று அந்த ஆகப்பெரும் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளால இந்த அரசமைப்பு குழு 7 பேர் கொண்ட அரசமைப்பு குழு உருவாக்கப்பட்டுச்சு. அதுல தெரியும் நம்ம எல்லாருக்கும் யார் தலைவர்னா நம்ம அண்ணல் அம்பேத்கர் தான் தலைவரா இருந்தாரு. அதுல என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல ஆய்வு பண்ணணும். ஏன்னா இந்தியா எப்படி இருக்கு, இப்ப 3 குழுக்கள் உருவாக்குறாங்க. அந்த 3 குழுக்கள்ல அரசமைப்பு விதிகள், அதாவது ஒன்றிய அரசமைப்பு விதிகளை உருவாக்குவதற்கு நேரு அவர்களையும், மாகாண அரசமைப்பு விதிகளை உருவாக்குவதற்கு வல்லபாய் பட்டேல் அவர்களையும், பழங்குடியின அரசமைப்பு விதிகளை உருவாக்குவதற்கு ஒரு தலைவர், 3 பேரையும் 3 குழுக்கள்ல நியமிக்கிறாங்க. இப்ப மாகாண அரசமைப்பு விதிகளை வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமை வகித்தாங்க. அவர்கள் ஒரு துணைக்குழு உருவாக்குறாங்க. அந்த துணைக்குழு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 பேர். அந்த 3 பேர்ல கேர், கட்ஜி, சுப்ராயன், இந்த 3 பேர் கொண்ட குழுவுக்கு ஆளுநர் பதவியை பற்றி நீங்க ஆராய்ந்து எங்களுக்கு ஒரு பரிந்துரையை கொடுங்க, எப்படி இருக்கணும் ஆளுநர் பதவி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு ரெக்வஸ்ட், அதாவது பரிந்துரை கேட்கிறாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழு கடைசியாக ஒரு பரிந்துரை சொல்றாங்க. ஒரு 3 பரிந்துரைகள் என்னன்னா, இந்த ஆளுநர் பதவி எப்படி இருக்கணும்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 1, அவர்கள் அமைச்சரவையின் கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கணும். 2, 3 என்ன சொன்னாங்கன்னா, சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல மட்டும் விருப்பதிகாரம், அதாவது டிஸ்கிரிஷனரி பவர் அப்படிங்கிறத சில குறிப்பிட்ட வரம்புக்குள்ள, அதுவும் வரம்புக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு 3 பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. இது அரசமைப்பு விவாதம் நடக்குது. இந்த 3 பரிந்துரைகளோட சேர்ந்து எல்லா அரசமைப்பு விதிகளுக்கான பரிந்துரைகள் நடக்குது. எடுப்புலயே அதை எடுத்துக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அந்த ஒரு முடிவுக்கு வரும்போது நம்ம காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அவர்களா இருந்த நேரு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் பதவி என்பது நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. அதாவது அப்படி நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது பிரிவினைவாதத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க அதிகாரம் அந்தந்த ஆளுநருக்கு, அதாவது அந்தந்த மக்களோட அதிகாரம் ஆளுநருடைய இருக்கும். அவங்க நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்கல்ல. அப்படி பார்த்தா முதல்வர், இப்போது இருக்கிற முதல்வருக்கு தானே அந்த அதிகாரம் போகும். அதனால அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு செய்து, இந்த மாதிரி ஆளுநர் பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பிரிவினைவாதம் உண்டாகும்,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் தான் வேணும். ஒன்றிய அரசிடம் தான் எல்லா அதிகாரமும் வேண்டும். மாநில அரசிடம் அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்படக்கூடாது. அப்படி கொடுத்தால் இந்தியாவை பாதுகாக்க முடியாது. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் இருந்தால் மட்டுமே ஒன்றிய அரசு பாதுகாக்கப்படும், இந்தியா பாதுகாக்கப்படுமா. நம்மள்ட்ட எல்லாம் கொடுத்தா பாதுகாக்க மாட்டோமா நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்களை எல்லாம் மூளைச்சலவை செஞ்சு அவர்கள் உறுப்பினர்கள் அந்த அரசமைப்பு விதிகளில் உறுப்பினர் அந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்க உறுப்பினர்கள் எல்லாரையும் ஒரு உருத்துக்கட்டளை மாதிரி பேசி எப்படியோ அவர்களுடைய மூளையை செலவை செஞ்சு எடுத்த எடுப்புலயே ஆளுநர் பதவியை பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனா அது அப்படியே அதாவது அந்த அரசமைப்பு விதியிலே ஒரு தீர்மானம் ஒரு விதி முழுமையாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆளுநர் அப்படிங்கிறத ஒரு பத்திய விதிதான் அப்படியே மாத்திட்டாங்க. அப்ப ஆளுநருங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இப்ப எல்லா நாடுகள்லயும் ஆளுநர் இந்த மாதிரி தான் நம்ம அதாவது இந்தியாவில் இருப்பது போலதான் ஆளுநர்கள் இருக்கிறாங்களான்னு கிடையாது. ஆளுநர் இந்தியாவை இருப்பதை போன்ற ஆளுநர் பதவி எந்த நாட்டிலும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பின்னாடி சொல்ல வரேன் பாருங்க. இப்ப ஆளுநருங்கிறவரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காரியா கமிஷன் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதுல என்ன சொல்றாங்கன்னா 1969 உருவாக்கப்பட்டது. அவங்க சொல்றாங்க இத மாதிரி ஆளுநர் அப்படிங்கிறவரு கூட்டரசு கோட்பாட்டின் கண்ணியத்தை காக்கணும், அதாவது ஒன்றிய அரசின் செல்வாக்கிற்கு ஆளாகாமல் இருக்கணும். யாரு? ஆளுநர். ஆளுநருங்கிறவரு எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர்கள் ஒரு அரசியல்வாதியாகவோ ஒருதலை பட்சமாக செயல்படுபவராகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படியே அவங்க சர்க்காரியா கமிஷன் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்புல என்ன சொல்றாங்கன்னா ஆளுநருங்கிறவரு இப்ப நான் சொன்னல அந்த தகுதிக்கெல்லாம் எதிர்மாறாக ஏதாவது அரசியல்ல தீவிரமா சேர விரும்பணும்னு நினைக்கிறவங்க, அது இல்லாம அரசியல்ல சேர்ந்து தோல்வி அடைந்தவங்க, இந்த நாடாளுமன்றத்துல 2 அவைகள் இருக்குல்ல, அந்த 2 அவைகள்ல ஏதாவது ஒரு அவையில ஒரு பதவி வேண்டும் அப்படிங்கிறவங்க தான் அந்த ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அப்ப ஒன்றிய அரசு என்ன நினைக்குதுன்னு பாத்துக்குங்க. இவர்களெல்லாம் போட்டா இந்த பதவிலாம் வேணும்னா ஒன்றிய அரசு சொல்றத நீ செய்யணும். அப்ப ஒன்றிய அரசின் கண்காணியாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு உறுப்பினர் தான் ஆளுநர் அப்படிங்கிறது இதுல நம்ம தெளிவாக தெரிகிறதுன்னு நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்டணும். இப்ப இந்த ஆளுநருக்கு என்னென்ன பதவிப்பா இருக்கு? என்னப்பா ஆளுநருங்கிறீங்கன்னா தமிழ்நாடு இல்லாம மற்ற எல்லா மாநிலங்களிலுமே ஒரு சட்டம் வருதுன்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம் ஆளுநர்கிட்ட தாங்க இருக்கு. அப்ப எதுக்குங்க மக்களாட்சி? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு உறுப்பினருக்கு அங்க அங்கீகாரம் கிடைக்கவில்லை, அதிகாரம் கிடைக்கவில்லைன்னா எதுக்கு இந்த கூட்டாட்சி தத்துவம் இங்க நடைபெற்று கொண்டு இருக்கிறது? இதனாலதான் நம்ம இது ஒரு கூட்டாட்சி நாடு அல்ல, அரைகுறை கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசமைப்பு சட்டம் விதிக்கப்படும் போதே சொல்றாங்க இந்தியா முழு கூட்டாட்சி நாடு அல்ல. அப்ப கூட்டாட்சி நம்ம கூட்டரசு கோட்பாடு கேட்கிறோம். ஆனா அப்ப இருந்தப்ப கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி பார்த்தோம்னா இந்தியா முழு கூட்டாட்சி அல்ல. ஏன்னா இங்க இறையாண்மை பகிர்வு என்பது முக்கியமாக இருக்கும். கூட்டாட்சி நாடுகளில் இறையாண்மை பகிர்வு என்பது முக்கிய கருப்பொருளாக இருக்கும். ஆனா அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா இந்த சட்டம் நம்ம வகுக்கப்படும் போதே இறையாண்மை பகிர்வு என்பதே கிடையாது. அப்ப கூட்டரசு கோட்பாட்டின் ஆணி வேறு இறையாண்மை. இந்த இறையாண்மைங்கிறது கிடையாதுன்னா எதுக்குங்க அப்ப கூட்டாட்சி? அதனால்தான் இதை நம்ம அரைகுறை கூட்டாட்சிங்கிறோம். இதை மாதிரி பல சறுக்குகள் இந்த கூட்டாட்சியில இருக்கு. அதனாலதான் இது அரை கூட்டாட்சி அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்றோம். அதனாலதான் நம்ம கூட்டரசு கோட்பாடு வேண்டும்னு கோடிட்டு முழுமையாக கேட்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த ஆளுநருக்கு பல பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆளுநர் அப்படிங்கிற பதவி எங்க இருந்து எடுத்தாங்கன்னா இந்திய அரசு சட்டத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அதுல என்ன ஆளுநரை பத்தி கொடுத்திருக்காங்களோ அப்படியே எடுத்திருக்காங்க நம்ம இந்திய அரசியல்வாதிகள். அந்த ஆளுநர்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு 3 அதிகாரங்கள் உச்சபட்ச அதிகாரங்களமா அவர் வச்சிருக்காரு. அதன்படி பார்த்தோம்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துல உறுப்பு 153ல இருந்து 162 விதிகள் என்ன சொல்றாங்கன்னா ஆளுநரை பற்றி கூறுகிறது. ஆளுநரின் கடமைகள், அவருடைய உரிமைகள், அவருடைய அதிகாரங்கள் பற்றி இந்த
உறுப்புகள் எல்லாம் கூடுது. என்னன்னா 153ல இருந்து 162 வரை. அப்ப 154ல என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் அப்படிங்கிறவருக்கு நிர்வாக அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மாநிலத்தோட மொத்த நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு உறுப்பினர்கிட்ட இருக்கணும். மாறாக எங்க இருக்கு? ஆளுநரிடம் உள்ளது. அதனாலதான் இதை சர்வாதிகார பதவி அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம நீக்கணும்னு சொல்றோம். அப்ப முழு நிர்வாக அதிகாரமும் யாரிடம் கொடுத்து உள்ளது? இந்த ஒன்றிய அரசு, இந்திய அரசுன்னு பார்த்தோம்னா ஆளுநரிடம் கொடுத்துள்ளது. அதை வச்சு அவர் என்னென்ன பண்றாருன்னு பாருங்க. அவருக்கு ஒரு 3 உறுப்புகள்ல ரொம்ப முக்கியமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா உறுப்பு 161. அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு சிறப்பு அதிகாரம் என்னன்னா மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். அதாவது இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சிறையிலலாம் இருக்கிற கைதிகள் ஏதாவது தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது கருணை மனு போடுவாங்க. அதுல ஒன்று குடியரசுத் தலைவரிடம் போடலாம், அடுத்து ஆளுநரிடமும் போடலாம். அப்படி ஆளுநரிடம் போடப்படும் அந்த கருணை மனுக்கள் பெரும்பாலும் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. அதுவும் தமிழகத்துலதான் இந்த கேலி கூத்து அதிகமா நடந்துட்டு. அப்படி பார்த்தோம்னா இந்த 162 மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளது அப்படிங்கிறத சொல்லுது. இப்ப இந்த கருணை மனு, ஒரு சிறையில இருக்கிற ஒரு கைதி ஆளுநரிடம் 161க்கு கீழே ஒரு கருணை மனு கொடுக்கிறாருன்னா ஆளுநர் என்ன செய்யலாம்னா, ஒண்ணு மன்னிக்கலாம், இல்லைன்னா தண்டனையை குறைக்கலாம், இல்ல தண்டனையை நீக்கலாம். இந்த 3 அதிகாரம் இருக்கு. இது 3மே செய்யாம கிடப்பிலேயே போட்டிருந்தா என்ன பண்றது? அத மாதிரிதான் ஆளுநர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை தடுக்கிறதுக்கு தான் இது முக்கியமான ஒரு வழக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மருராம் வர்சஸ் இந்திய ஒன்றியம், அதாவது 1980 இந்த வழக்கு வந்திருக்கு. இதுல 12 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமைவு, அதாவது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, 12 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரிக்குது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனு வந்துச்சுன்னா அந்த ஆளுநர் அப்படிங்கிறவரு அந்த அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனையின் பேரில் தான் செயல்படணும். எய்ட்ஸ் அண்ட் அட்வைஸ், அவ்வளவுதான். அவரா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஆனா அவர் அந்த வழக்குல ஒரு தீர்வும் சொல்லாம இருந்ததுனால அந்த மனுவின் பேர்ல, அதனால என்ன சொல்றாங்கன்னா, நீதிபதி கிருஷ்ண ஐயர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு முன்னணி தீர்ப்பை சொல்றாரு. அதல்லாம அதாவது மாநில ஆளுநர் அப்படிங்கிறவரு ஷார்ட் ஹேண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது அந்த அமைச்சரவையோட ஒரு சுருக்கெழுத்து வடிவம் மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப ஆளுநருக்கு இங்க அவருக்கு அதிகாரம் இல்லை, அவருக்கு அதிகாரம் கிடையாது, அது அந்த அமைச்சரவையின் அதிகாரத்தோட ஒன்றியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க ஆளுநரோட பதவிங்கிறது ஒன்றுமில்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உறுப்பு 356. இந்த 356 நம்ம முக்கியமா சொல்லணும். இது பாத்தீங்கன்னா அரசமைப்பு சட்டம் உறுப்பு 356 என்ன சொல்லுதுன்னா, சட்ட கவிழ்ப்பு, ஒரு மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த உறுப்பு எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா, இந்திய அரசு சட்டம்னு ஆங்கிலேயர் நம்மளை ஆண்டான்ல, அந்த உறுப்பு 93ல இருந்து இங்க 356 அப்படி காப்பி டு பேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னா இந்த 350 எந்த நாட்டிலுமே நீங்க போய் தேடி பாருங்க, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கலைக்கும் அதிகாரம் எந்த நிர்வாகத்துக்கும் எந்த நாட்டிற்கும் கிடையாது. ஆனா இந்த பிரிவை பயன்படுத்தி 200க்கு மேற்பட்ட தடவை மாநில அரசை கலைத்துள்ளது இந்த இந்திய ஒன்றிய அரசு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது 200, அதாவது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுதுன்னா அதை அப்படியே அவங்க கலைச்சிருவாங்க. யாரை வைத்து? ஆளுநரை வைத்து. ஆளுநர் ஒரு சின்ன பரிந்துரை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க சட்டமே க்ளோஸ், உங்களுடைய ஆட்சியே முடிச்சிருவாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி 6 மாசத்துக்கு வரும். இதை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு வழக்கு தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை அப்படின்ற வழக்கு. இதுல எஸ்ஆர் பொம்மையோட ஆட்சியை குடியரசுத் தலைவர் எந்த கேள்வியும் இல்லாம, எந்த ஒரு பரிந்துரையும் இல்லாம, ஒரு இருதரப்பையும் கேட்காம கலைச்சிருவாருங்க. இதை எதிர்த்து எஸ்ஆர் பொம்மை உயர்நீதிமன்றத்துக்கு, கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு. அங்க அவருடைய மனுவை எடுத்த எடுப்பிலே தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போறாரு. அங்க போய் பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரிக்குது. இந்த மாதிரி சட்ட கவிழ்ப்பு
வரம்புகள்ல உச்ச நீதிமன்றம் தலையிடும், அதை குறுக்கிட்டு என்னன்னு கேள்வி கேட்கும். இந்த மாதிரி சட்ட கவிழ்ப்பு நடைபடுத்தணும்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகள், மேலவை கீழவைன்னு சொல்றாங்கல்ல, இரு அவைகளிலும் முழுமையாக பரிந்துரை கேட்டு அவர்கள் ஒத்துக்கிட்டா மட்டும் நீங்க சட்ட கவிழ்ப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கட்சி பெரும்பான்மை நிர்வகிக்கிறது ஆளுநர் மாளிகையா இருந்தது. அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு முன்னாடி வரைக்கும் 200 தடவை கலைச்சாங்கல்ல, எல்லாமே ஆளுநர் மாளிகையில அவங்கவுங்க கலைச்சிட்டு போயிடுவாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்சியின் பெரும்பான்மையை முடிவு செய்யும் உரிமை இனிமே ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டமன்றமே அப்படிங்கிறத ஒரு முன்னணி தீர்ப்பை கொடுத்தாங்க. இது 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வின் மூலம் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் தாங்க 356 பயன்படுத்தி சட்ட கவிழ்ப்பு நடைபெறாம இருந்தது. ஒரு முற்றுப்புள்ளி இந்த மாதிரி ஒன்றியத்துக்கு எதிராக இருக்கிற மாநில அரசை கலைக்கும் ஒரு அதிகாரத்தை முற்றுப்புள்ளி வைத்தது இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதுலதான் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த சட்ட கவிழ்ப்பு எடுத்த எடுப்புல எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. என்ன காரணம், என்ன சூழ்நிலையில பண்ணும்னா, அரசமைப்பு சட்டமே நடைமுறைப்படுத்தப்படாத சூழ்நிலை அங்க வருதா, அப்ப இந்த இதை செய்யணும். சும்மா நிர்வாக சீர்குலைவுக்காக இதை பயன்படுத்தக்கூடாது. அரசியல் சாசன சீர்குலைவுக்கு மட்டுமே இந்த 356 பயன்படுத்தணும்னு சொன்ன பிறகு இந்த சட்ட கவிழ்ப்பு பெரும்பாலும் குறைந்ததுங்க. அப்ப இதுலயுமே ஆளுநர் எடுத்த எடுப்புல எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்களா. அடுத்து பார்த்தோம்னா 200, இந்த உறுப்பு 200 பத்தி எல்லாருக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மசோதாக்கள் ஒரு 10 மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநர் அனுப்பியிருந்தாங்க. ஆளுநர் அதை திருப்பி மறுபடியும் சட்டமன்றத்துக்கே அனுப்பியிருந்தாரு. மறுபடியும் அதை திருத்தி கொடுத்தாங்க. அதாவது ஒரு மாநில ஆளுநர் ஒரு முதல் முறை கொடுக்கிற அந்த சட்ட முன்முடிவு மசோதாவை ஒரு முறை திருப்பி அனுப்பலாங்க. எந்த கேள்வியும் இல்லாமல் இதை திருத்தலாம் இல்லை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது திருத்தலாம், வச்சிருக்கலாம், இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அதன்படி பார்த்தோன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரம்பு இருக்கு. அதை மாற்றலாம். அதை ஒரு வாட்டி திருப்பி அனுப்பிட்டாரு சட்டமன்றத்துக்குன்னு வச்சுக்கிங்களேன். அதை மறுபடியும் சட்டமன்றத்தில் அந்த மசோதாவை திருத்துறாங்களோ இல்லையோ, மறுபடியும் ஆளுநரிடம் வந்தால் அதற்கு இசைவு கொடுத்தே ஆகணும், கையெழுத்து போட்டே ஆகணும். ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணாமல் அதை நீண்ட காலம் கிடப்புல போட்டு, அதாவது நவம்பர் 10, 2023 கிடப்புல போட்டு இப்போ 2024 வரைக்கும் 25 வரைக்கும் கிடப்புல போட்டிருக்காரு. அதாவது 2வதாக அனுப்பப்பட்ட மசோதாவிற்கு. அதற்காக நம்ம தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அது இவ்வளோ வருஷமா, ஒரு 2-3 வருஷமா நடந்துட்டு இருந்தது. அதில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் ஆளுநராக இருந்தப்ப இந்த மாதிரி சட்டத்துக்கு முரணாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அப்ப தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நெருப்போடு விளையாடுகிறீர்கள். அதாவது இந்த ஒரு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு மாநில அரசின் அந்த ஆட்சிக்குள்ள தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சொல்றாரு. அப்பவே தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசோட அந்த 10 மசோதாக்கள் நிலுவையில் இருந்த வழக்கும் விசாரணைக்கு வருது. இந்த மாதிரி ஆளுநரின் செயல் கவலை அளிக்கிறது. அவர்கள் அந்த அமைச்சரவையின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் தெரிவிக்கிறாரு நம்ம தலைமை நீதிபதி சந்திரசூட். இப்ப இந்த 3 உறுப்புகள்ல ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 3 உறுப்புகள்லையுமே ஆளுநர் அவருடைய தன்னிச்சையான அதிகாரம், அதாவது வீட்டோனா என்னன்னா, நான் தடை செய்கிறேன் அப்படின்ற அதுக்கு ஒரு பொருள். வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கிட்டயே வச்சிருக்க கூடாது. அதை அதற்கென்று ஒரு காலவரம்பு இருக்கு. அவர் எல்லா உறுப்புகள்லையும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் வாயிலாக என்ன பதில் கிடைக்குதுன்னா, அந்த அமைச்சரவையோட ஒத்து போகணும், அந்த அமைச்சரவை சொல்றதை கேட்கணும், ஒன்றிய அரசின் நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் சொல்றதை கேட்கணும், அவர் இஷ்டத்துக்கு செயல்படக்கூடாது, அவருக்குன்ற விருப்புரிமை கிடையாது அப்படின்ற ஒவ்வொரு வழக்கின் தீர்ப்புகளிலும் அடுக்கடுக்காக ஆளுநர் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் கண்டிக்க
அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அவல நிலை. ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியிலிருந்து ஒரு தீர்ப்பின் மூலமாக ஒரு ஆளுநரை கண்டிக்கிறாங்கன்னா அது எப்படி ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம். அவருக்கு அப்படியே அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போக வேண்டாமா? அப்படியேதான் இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு நீதிபதி சொல்றதோ ஒரு மாநில அரசின் உறுப்பினர்கள் சொல்றதோ பெருசு இல்லை. ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதை செய்வதுதான் தன் கடமை என்று வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஆளுநர் அப்படிங்கிறவரு என்னென்ன பணிகளுக்காக பண்றாங்கன்னா, பெரும்பான்மை, ஒரு கட்சியோட பெரும்பான்மையை என்னன்னு பார்க்கறதுக்கு ஆளுநர் பயன்படுறாரு. அதே மாதிரி ஆளுநர் அப்படிங்கிறவரு பதவி பிரமாணம் செய்யறதுக்கு பயன்படுறாரு. அதுக்கப்புறம் கொடியேற்றத்துக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகளுக்கு ஆளுநர் தேவைப்படுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஆளுநர் இல்லாதப்ப உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா பண்றாருல்ல, அப்ப உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியே இதெல்லாம் செஞ்சிடலாம்ல. ஏன் ஆளுநருங்கிற பதவி வேண்டும்னு நான் கேட்கிறேன். நான் இல்ல, தமிழ் தேசிய பேரியக்கமும் இதை தான் கேட்குது. இந்த மாதிரி இந்த தமிழக அரசு தன் வேலையை, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து எந்த மாநிலமா இருந்தாலும் அந்த மாநிலங்கள் நடத்துகின்ற அந்த நிர்வாக அதிகாரத்தை சீர்குலைக்கின்ற இந்த ஆளுநர் பதவி தேவையான்னா கண்டிப்பா தேவையில்லை. ஏன்னா இது மற்ற நாடுகளில், அதாவது கனடா, அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல கூட்டாட்சி நாடு, அதாவது கூட்டரசு கோட்பாடு நம்ம கேட்கிறோம், அங்கெல்லாம் கூட்டாட்சி நாடுகள் தாங்க இருக்கு. அங்க ஆளுநர்கள் எப்படி இருக்காங்க? அமெரிக்காவில் அங்கேயும் ஆளுநர் பதவி தான். ஆனா அந்த ஆளுநர் மக்களால், அமெரிக்க மாகாணங்களில், அதாவது அமெரிக்கா மாநிலங்களில் உள்ள மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப ஆளுநர்ங்கிற பதவி இங்க மட்டும்தான் சர்வாதிகார பதவியா. ஒன்றிய அரசின் உறுப்பினர் ஒரு கண்காணி இருக்கிறார், அங்க நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அப்ப நேரடியா தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படி நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுற முதல்வர் நம்ம தமிழ்நாட்டில், அதெல்லாம இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல. அப்ப ஆளுநர்ங்கிற பதவியை ஒழிங்க. இந்த மாதிரி தான் எல்லா நாடுகள்லையும் அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாவில் இருப்பது போன்ற ஆளுநர் பதவி எந்த நாட்டிலும் கிடையாது. முழு கூட்டரசு நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். இனத்தாயகங்களுக்கு இறையாண்மை அப்படிங்கிறது உச்சபட்ச அதிகாரம்ங்கிறது கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.